ஹரிஷ் கிச்சன் வேர்ல்டு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல்ல அருமையான சுவையில் ஈரல் கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறங்க. பாத்திரம் நல்லா சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 2 பட்டை சேர்த்துக்கிறங்க, 6 கிராம்பு சேர்த்துக்கிறங்க, 6 பல் பூண்டு வெட்டினதை சேர்த்துக்கிறங்க, நெல்லிக்காய் அளவு இஞ்சி வெட்டினதை சேர்த்துக்கிறங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்க தொட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. இப்போ நல்லா எண்ணெயில் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. 1 பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறங்க. நல்லா கலர் வந்த உடனே 4 பச்சை மிளகாய் கீறினதை சேர்த்துக்கிறங்க. 1 பெரிய வெங்காயம் வெட்டினதை சேர்த்துக்கிறங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. வெங்காயம் வதங்க தொட்டிக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. சரிங்களா? இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 தக்காளியை சேர்த்துக்கிறங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறங்க. உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறங்க, 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறங்க, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கிறங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இது மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறங்க. அதை நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா பச்சை வாடை போகும் தொட்டிக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. கிண்டி விட்டுட்டு ஈரலை சுடு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை தண்ணியில் கழுவுனீங்கன்னா அந்த கவிச்சி வாடை அடிக்கும். அதனால் சுடு தண்ணியை ரெடி பண்ணி அதில் ஈரலை கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு ஈரலை. அதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம கோழி ஈரல் தான் சேர்த்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் ஆட்டு ஈரல் கிடைச்சுன்னா ஆட்டு ஈரல் வாங்கி செய்யுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஏன்னா அந்த ஈரல் அந்த மசாலா எல்லாமே நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு
இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா ஈரலில் வந்து ஒரு கவிச்சி வாடை அடிக்கும், அது போகிறதுக்கு தான். இப்போ நம்ம வேக வைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை அரைச்சி பால் நம்ம சேர்ப்போம், அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கிடுங்க. சரிங்களா? இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதையும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா ஈரலை பொறுத்த வரைக்கும் 5-6 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஆனால் அந்த கவிச்சி வாடை போகாது, அதுக்காகத்தான் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை 1 டம்ளர் சேர்த்துடலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா தேங்காய் பால் ஏகமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டாச்சு. இதையும் மூடி வச்சு ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ அருமையான ஈரல் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறங்க. இப்போ மிகவும் சுவையான ஈரல் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.